பக்தி ஒளி நேயர்களுக்கு என் அன்பான ஆன்மீக வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டரை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம எல்லாரும் வீட்ல டெய்லி விளக்கேத்துவோம். அந்த விளக்குலயும் பாருங்க, காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்கு, வெள்ளி விளக்கு, தங்க விளக்கு கூட நிறைய பேர் ஏத்துறது உண்டு. ஏன் அப்படின்னா மகாலட்சுமியினோட வாசம் விளக்கு. தாயார் ஜோதி ரூபியா தான் இருக்கிறா அப்படின்றது ஒரு ஐதீகம். எந்த வீட்டுல காலையிலயும் மாலையிலயும் விளக்கேத்துறாங்களோ அந்த வீட்டுல மகாலட்சுமியோட கடாட்சம் இருக்கும் அப்படின்றதும் ஒரு சாஸ்திரம் சொல்றதுங்க. சரிங்க. இந்த மாதிரி பல விளக்கங்கள் ஏற்றோம். இன்னும் பாருங்க, விசேஷ நாட்கள்ல பச்சரிசி மாவை விளக்கா ஏத்தி அதை தாயாருக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம சாப்பிட்ற வழக்கமும் இருக்கு. அந்த மாதிரி விளக்குக்கு அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா நம்மளோட தர்மத்துல ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்கதான் படுது. இப்ப நிறைய விளக்குகள் இருந்தாலும் இந்த விளக்கு பாத்தீங்கன்னா அதீத விசேஷமானது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது என்ன விளக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பஞ்சகவ்ய விளக்கு. பஞ்சகவ்ய விளக்குல என்னென்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாருங்க. பசுஞ்சாணம். பொதுவா பாருங்க, பசுஞ்சாணம். இந்த சாணம் அப்படின்னாலே நிறைய பேர் இப்போ முகம் சுளிக்கிறாங்க. அந்த சாணம்ன்றது பாத்தீங்கன்னா இப்ப எங்க வீட்டுல நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது எங்க பாட்டி மாட்டு தொழுவம் வச்சிருந்தாங்க. ஃபுல்லும் நாட்டு மாடு, பசு மாடு. இப்ப எங்க பாட்டி என்ன சொல்லுவாங்க, பசுமாட்டு தொழுவத்துல போய் படுத்துக்கோ அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த நாட்டு மாடு விடுற சுவாசத்தை நம்ம சுவாசிக்கும் போது நம்மளுக்கு பல நோய் வராதாம். அந்த மாடு போடுற சாணமும் அந்த கோமியத்தையும் நம்ம சுவாசிக்கும் போது பல நோய் வராது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, மத்தியானம் போய் தொழுவத்துல போட்டுன்னு தூங்கு. தொழுவன்றது நம்ம வீடு மாதிரி வச்சிருப்பாங்க. வெளியே திண்ணை இருக்கும். மாடுங்களுக்கு 5 மாடு சேர்ந்து குடிக்கிற மாதிரி அந்த தொட்டி வச்சிருப்பாங்க. அதுல ஃப்ரெஷ்ஷா தண்ணி ஊத்துவாங்க. அந்த மாடை மேய்ச்சிட்டு போயிட்டு திருப்பி கூட்டிட்டு வரதுக்கு, திருப்பி சாயங்காலம் மேய்ச்சிட்டு போயிட்டு கூட்டிட்டு வரதுக்குன்னே ஆளுங்க இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஷிஃப்ட், காலையில ஷிஃப்ட், சாயங்காலம் ஷிஃப்ட் ஆளுங்க இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த வரட்டி தட்டுறதுக்கு இது எல்லாத்துக்கும் ஆளுங்க இருந்தாங்க. விவசாயம் அந்த அளவுக்கு செழிப்பா இருந்துச்சு. அப்ப எங்க பாட்டி இதெல்லாம் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா நோய் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதானா? உண்மைதான். நாட்டு மாடு, நாட்டு பசு மாடுனோட பாலுக்கு நோய் எதிர்ப்பு தன்மை ஜாஸ்தியே இருக்குங்க. இப்ப இந்த பஞ்சகவ்ய விளக்கு எது செய்யறாங்க அப்படின்னா, அந்த பசுனோட, இப்பெல்லாம் நாங்க நாட்டு பசுமாடு எங்கெங்க போறது, பசுமாட்டினோட சாணம். பொதுவா பாருங்க, இந்த பசுமாட்டினோட சாணம் இப்ப எல்லாரும் முகம் சுளிக்கிற மாதிரி இல்லைங்க. அதுக்குன்னு ஒரு திவ்யமான வாசனை இருக்கதான் செய்யுது. இப்ப நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த பச்சை புல்லெல்லாம் மேய்ஞ்சிருக்கும். பச்சை புல்லு, வைக்கா, இந்த கூழ் எல்லாம் ஊத்துவாங்க. அது நல்ல சாணம் நல்ல வாசனையா இருக்கும். இப்ப மாடுங்க எங்க பெரும்பாலும் பச்சை புல்லு சாப்பிடுது, போஸ்டர் தான் சாப்பிடுது. அதனால சாணம் கொஞ்சம் ஸ்மெல்லா வருது. ஸ்மெல்லா வந்தாலும் அந்த சாணத்துக்குன்னு ஒரு மகத்துவம் இருக்குங்க. பசுஞ்சாணம் அப்படின்றது ஒரு திவ்ய பொருள் அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த சாணத்துல இருந்துதான் எரிச்சு விபூதி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் புடம் போட்டு அந்த விபூதி வெள்ளையா வருது. ஓகேங்களா? சோ அந்த சாணத்துல இருந்து எடுக்கிறதா நம்ம வச்சுக்கிற விபூதி. அப்ப அந்த பசுஞ்சாணம் இந்த பஞ்சகவ்ய விளக்குல முதல் ஒரு பொருளுங்க. ரெண்டாவது என்னன்னா பசுமாட்டினோட கோமியம். கோமியம் பாருங்க, கங்கைக்கு நிகரானது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒவ்வொரு முறையும் ஒரு வீட்டுல விசேஷம், ஹோமம், யாகம், தீட்டு கழிக்கிறது எதுவா இருந்தாலும் ஒண்ணு கங்காஜல் தெளிக்கணும், இல்லைன்னா கோமியம் தெளிச்சுதான் அந்த தீட்டை கழிக்கிற ஒரு சாஸ்திரம், நம்ம கஷ்டம் நம்ம எல்லாரோட குடும்பத்திலயும் இருக்கதான் செய்யுது. அந்த அளவுக்கு புனிதமானது கோமியம். ரெண்டாவது பொருள் பாருங்க, இந்த பஞ்சகவ்ய விளக்குல இந்த கோமியம் தான். மூணாவது பாத்தீங்கன்னா பால், பசும்பால், பசுந்தயிர், பசுநெய். இது மூணுத்தை பத்தி நம்மளுக்கு தெரியாதா என்ன? சொல்லவே வேண்டாம். மூணுத்துக்குமே தீட்டே கிடையாது. எந்த வீட்டுலனாலும் நம்ம சாவு வீடே இருந்தா கூட நம்ம தெய்வத்துக்கு நிவேதனம் பண்ணணும் அப்படின்னா இந்த பசுனோட பால், பசுந்தயிர் நிவேதனம் பண்ணலாம். இல்லைன்னா சாதம் வடிச்சு நெய் ஊத்தி நிவேதனம் பண்ணலாம். பசு நெய் தீட்டு கிடையாது. ஓகேங்களா? சோ அதாவது இது யாருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு சிவ வழிபாடு இருக்கவங்க. இப்ப நாங்க பாத்தீங்கன்னா நாங்க சிவ வழிபாடு இருக்கோங்க. எங்க வீட்டுல பெரிய ஈஸ்வரனை வச்சு நான் வழிபாடு பண்றேன். இப்ப எங்க சித்தி இவங்க எல்லாம் இறந்துட்டாங்க அப்படின்னும் போது அடைப்பு வரும் பாத்தீங்களா? அந்த அடைப்புல அந்த 16 நாள் தீட்டு அப்படின்றது வரும். அந்த 16 நாள் தீட்டும் ஈசனை நம்ம நிவேதனம் பண்ணாம, இப்ப சமீபமா எங்க சித்தி இறந்தாங்க. அப்ப நான் இந்த பண்ணது அதுதான். அதாவது என்னன்னா, நிவேதனம் பண்ணாம ஈசன் இருக்க முடியாது. அப்ப வெளியால வச்சு பூஜை செய்வேன். பூஜை செஞ்சு நிவேதன பொருள் நம்ம வீட்டுல இருந்தானே கொடுக்கணும். அந்த நிவேதனத்துக்கு பசுனை சாதம், பால், தயிர், இப்படி நிவேதன பொருள் கொடுப்பேன். ஏன்னா தீட்டு கிடையாது, தோஷம் கிடையாது. அந்த மாதிரி உங்க வீட்லயும் நீங்க ரெகுலரா தெய்வத்தை வழிபாடு பண்றீங்க, தெய்வத்துக்கு உயிர் இருக்குன்னு நீங்க இப்படி பண்ணா தீட்டு கிடையாது. ஓகேங்களா? சோ இந்த 5 பொருளும் கொண்டு செய்யப்படுறதுதான் அந்த பஞ்சகவ்ய விளக்கு. இந்த பஞ்சகவ்ய விளக்கு வீட்டுல ஏத்துறது அப்படின்றது பாத்தீங்கன்னா, சாக்ஷாத் மகாலட்சுமி நிரந்தரமா வாசம் செய்யறதுக்கு ஒரு பெரிய ஒரு ட்ரிக் இந்த விளக்கு ஏத்துறது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்ல,
இந்த பஞ்சகவ்ய விளக்கு ஏத்துறதுனால வீட்டுல வந்து ஒரு யாகம் பண்ண பலன், ஹோமம் பண்ண பலன், வேள்வி பண்ண பலன் கிடைக்கும். அப்ப ஜென்ரலா இப்ப உங்களுக்கு தோணலாம், மேடம் இந்த பஞ்சகவ்ய விளக்கு நீங்க டெய்லி ஏத்தலாமா அப்படின்னு. அம்மா என்ன கேட்டா தாராளமா நீங்க பஞ்சகவ்ய விளக்கு டெய்லி ஏத்தலாமா. அந்த பஞ்சகவ்ய விளக்கு வீட்டுல வந்து பாருங்க, யாருக்கோ சுவாச பிரச்சனை இருக்கு அப்படின்னா பொதுவா இந்த புகையை சுவாசிக்கிறது ரொம்ப நல்லதுதான். ஆனா சுவாச பிரச்சனை, ஆஸ்துமா, ஸ்டேட்டஸ் ஆஸ்மேட்டிகஸ் அந்த மாதிரி இருக்க கண்டிஷன் இருக்க பேஷண்ட்ஸ் உங்க வீட்டுல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த புகையுமே ஒத்துக்காது. அந்த மாதிரி இருக்க பட்சத்துல அவங்கள வந்து கொஞ்சம் வேற ரூம்ல விட்டுட்டு வாரத்துக்கு ஒரு முறை ஏத்துங்க. இல்லைங்க எங்க வீட்டுல எல்லாம் சௌக்கியமா இருக்கும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையான ஏத்துங்க. இல்ல டெய்லி நாங்க செலவு பண்ணி ஏத்த முடியும்னா ஏத்துங்க. அதீத விசேஷம். சரிம்மா, இந்த பஞ்சகவ்ய விளக்கு எப்படிமா ஏத்தணும்? எல்லா விளக்கும் ஏத்துற மாதிரிதாம்மா. பிரம்ம முகூர்த்தத்துல அந்தி சாஞ்ச பின்னாடி சந்தியா காலத்துல ஏத்தணுமா. இந்த பஞ்சகவ்ய விளக்கு டைரக்டா ஏத்தலாமாம்மா? இல்லம்மா, இந்த பஞ்சகவ்ய விளக்கு ஒரு மண் பிளேட்டு இல்லைன்னா ஒரு பெரிய அகல் விளக்கு, அந்த அகல் விளக்குக்குள்ள இந்த பஞ்சகவ்ய விளக்கு வைக்கணும். இதுக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சிடணும். திரி நீங்க எந்த தெய்வத்துக்கு ஏத்துறீங்களோ அந்த தெய்வத்துக்கான திரி போட்டுக்கோங்க. நாங்க மகாலட்சுமிக்கு தான் ஏத்துறோம்னா தாமரத்தண்டு திரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? தாமரத்தண்டு திரி போட்டு அதுல என்னம்மா எண்ணெய் ஊத்தலாம். இது வந்து பாருங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு வேள்வி பண்றதுக்கு, ஒரு யாகம் பண்றதுக்கு சமம் அப்படின்றதுனாலம்மா நீங்க வந்து நெய் தாமா ஊத்தணும். பசு நெய்யா வாங்கி ஊத்திக்கோங்கம்மா. ஊத்திட்டு தாமரத்தண்டு திரி வச்சு அந்த விளக்குக்கு ஒரு பூ வச்சு நீங்க வந்து விளக்கு ஏத்தி இறை வழிபாடு பண்ணலாம். அம்மா நாங்க இந்த விளக்கு வச்சுட்டோம்மா, என்னம்மா இறை வழிபாடு பண்றது அப்படின்னு நீங்க கேட்கலாம். இறை வழிபாடு மகாலட்சுமி தாயார வேண்டி நீங்க எந்த பதிகம்னாலும் பாராயணம் பண்ணலாம். என்ன கேட்டா 2 சொல்லுவேன். ஒண்ணு கனகத்தாரா ஸ்தோத்திரம், 2வது ஸ்ரீ சுக்தம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமியோட காயத்ரி, மகாலட்சுமியோட 108 போற்றி. இதுல உங்களுக்கு எது சாத்தியமோ அது நீங்க பாராயணம் பண்ணுங்க. பாராயணம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பாருங்க, இது வந்து அகல் விளக்கு எப்படி எரியும் அந்த மாதிரிதான் எரியும். ஒரு ஸ்டேஜ்ல அதுல இருக்க எண்ணெல்லாம் எரிஞ்சு அந்த விளக்கே வந்து பாத்தீங்கன்னா எப்படி எரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த விளக்கே வந்து ஒரு வேள்வி பண்ண மாதிரி அப்படியே முழுசும் எரியும். அந்த எரியும் போது அது எரிஞ்சு அந்த நெருப்பு நிக்குது பாத்தீங்களா, அப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சாம்பிராணி போடுவாங்க. அதையும் நீங்க பண்ணிக்கலாம். அகைன் பாருங்க, இந்த பஞ்சகவ்ய விளக்கு மாதிரி பஞ்சகவ்ய சாம்பிராணி, பஞ்சகவ்ய ஊதுவத்தி எல்லாம் கூட இருக்குங்க. எங்களுக்கு விளக்கேத்த முடியல, வீட்டுல கொஞ்சம் சுவாச பிரச்சனை இருக்குன்னா பஞ்சகவ்ய ஊதுவத்தி கூட நீங்க ஏத்திக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணுங்க. அந்த கங்கு வந்த அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா சாம்பிராணி புகை போட்டு அந்த சாம்பிராணி வீடு ஃபுல்லும் காமிப்பாங்க. எதுக்கு அப்படின்னா நிறைய குட் வைப்ரேஷன்ஸ் வர்றதுக்கும் மகாலட்சுமியோட கடாட்சம் பரிபூர்ணமா நிக்கிறதுக்கும். நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த சாம்பிராணி வீடு ஃபுல்லும் காமிக்கும் போது நான் வந்து என்னோட கிளையன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் வெண்கடுகு போட சொல்வேன். ஓகேங்களா? வெண்கடுகு போட்டு சாம்பிராணியோட கூட வெண்கடுகு போட்டு வீடு ஃபுல்லும் காமிக்க சொல்வேன். அது எதுக்கு அப்படின்னா இன்னும் ரொம்ப விசேஷம் அதனால. ஓகேங்களா? சில பூஜைகளுக்கு இந்த பஞ்சகவ்ய விளக்கு எரிஞ்சு அந்த கங்கு வருது பாத்தீங்களா, அப்ப கிராம்பு போட்டு வீடு ஃபுல்லும் காமிக்க சொல்வேன். சில பூஜைக்கு, காளி பூஜைக்கு கிராம்பு போட சொல்வேன். மகாலட்சுமியோட வேள்வி ஏதாவது, மகாலட்சுமியோட கடாட்சம் பரிபூர்ணமா வரணும், அவங்களுக்கு மகாலட்சுமியோட விதி, பூஜா விதி கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஏலக்காய் போட்டு வீடு ஃபுல்லும் காமிக்க சொல்லுவேன். பட்டை போட்டு வீடு ஃபுல்லும் காமிக்க சொல்லுவேன். சில பூஜைகளுக்கு நாயுருவினோட அந்த இது இருக்கு பாத்தீங்களா, அதை போட்டு அரிசி அதை போட்டு காமிக்க சொல்லுவோம். இப்படி டிஃபர் ஆகுங்க. ஒவ்வொரு பரிகாரத்துக்கு ஒவ்வொன்னு சொல்லுவோம். சோ நீங்க வந்து பிளெயினா பண்றது அப்படின்னும் போது நீங்க வந்து சாம்பிராணி புகை போட்டு காமிங்க. முடியும்னா கொஞ்சம் வெண்கடுகு போட்டு காமிங்க. ரொம்ப விசேஷமா இருக்கும். இதனால என்னம்மா பலன் அப்படின்னீங்கன்னா, நீங்க இதை ரெகுலரா ஏத்தும் போது பாருங்க, உங்க வீட்டுல மகாலட்சுமி வாசம் அப்படின்றது பரிபூர்ணமா நிறைஞ்சிருக்குங்க. சோ இது வந்து பாருங்க, இப்ப நிறைய பேர் வந்து இந்த பஞ்சகவ்ய விளக்கு குடிசை தொழிலாவே எடுத்து செய்யறாங்க. இப்ப இதுல 2 பலன். ஒண்ணு, நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வாசம் அப்படின்றது ஒண்ணு, நிறைய பேர் 4 பேரை வந்து நம்ம வந்து வாழ வைக்கிறோம் அப்படின்ற ஒரு நல்லதும் இதுல சேர்ந்து நடக்கும். சோ நீங்க வந்து இந்த மாதிரி நிறைய பர்பஸ் இருக்கு நீங்க இந்த விளக்கு ஏத்துறதுக்கு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா வசதி, வாய்ப்பு, பணம், கஷ்டம் இல்லாம இருக்கிறது, நிம்மதியும் சந்தோஷமும் குதூகலமும் எல்லாத்துலயும் சக்சஸ், இது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா இந்த பஞ்சகவ்ய விளக்கு ஏத்தி மகாலட்சுமி தாயார பாராயணம் பண்றது அப்படின்றது என்னுடைய கிளையன்ஸ் நிறைய பேருக்கு நான் சொல்லி நிறைய பேர் ரொம்ப சௌக்கியமா இருக்காங்க. சோ நீங்களும் அதை செய்யுங்க, நல்ல சௌக்கியமா வாழுங்க. இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.